தற்போது ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் திரு நாகஜோதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். காஷ்மீர்ல நிலவக்கூடிய சூழல் அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நம்ம மத்திய அரசு அதை ஹேண்டில் பண்ற விதத்தை பற்றிய உங்களுடைய பார்வை. அதாவது கொஞ்சம் டிப்ளமசி இன்னும் அதிகம் யூஸ் படுத்தி இருந்திருக்கலாம். அது இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி. அவங்க மிக ஒரு சாதாரண ரெண்டு தனிநபர்களுடைய அடிப்படை சண்டை மாதிரியே அபிஷியல்ஸ் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா எந்த நாட்டுக்கும் பதற்றத்தை ஏற்படுத்துவது, அது எந்த வகையிலும் பதற்றத்தை ஏற்படுத்த, அது முதல்ல அந்த பதற்றத்தினால பாதிக்கப்படக்கூடியது அந்த நாட்டு குடிமக்கள். அது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்னும் அவங்க சிந்தனையில் அது போகல. பதற்றத்தை குறைச்சிட்டு பேச்சுவார்த்தை மூலம்தான் இதெல்லாம் சரிப்படுத்த முடியும். அது ஆனா பாகிஸ்தானுக்கு பலமுறை நம்ம சொல்லி அவர்கள் கேட்கறது இல்ல. பாகிஸ்தானுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய மொழியில் தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இருந்தாலுமே இந்த பாகிஸ்தான் ரொம்ப காஸ்ட்லியான பாடத்தை படிப்பாங்க நம்மள்ட்ட. ஆனா பாகிஸ்தானுக்கு நம்ம பாடம் சொல்லுவது நமக்கு ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கும். சரி, இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படுது, நிறைய ஒப்பந்தங்கள் ரத்து என்பதும் நடந்திருக்கு. சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்துறாங்க, அதே மாதிரி ஷிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? இது அணுகுமுறை, நீ கையை உடைச்சினா நான் காலை உடைப்பேன், நீ மூக்க உடைச்சினா நான் கன்னத்துல அடிப்பேன், இந்த மாதிரி ஒரு அதான் சொல்றேன். டிப்ளமசி நான் முழுமையாக இரண்டு சைடுல இருந்துமே அதை அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்காங்க. அதாவது மக்களுக்கு ஈஸியா மக்களை பதட்டப்பட வைக்கிறோம்ன்ற நோக்கத்திலேயே இதெல்லாம் பேசுறது. இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா, இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா, இதெல்லாம் வெளியில எப்ப வரும்? லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய விஷயங்களை முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மக்களை வெறுமன பதட்டப்பட வைப்பது. அதனால அரசியல் ஆதாயத்துக்கு இங்கேயும் சரி அங்கேயும் சரி. பாகிஸ்தானுக்கு எப்பவுமே அரசியல் ஆதாயம் தான், அது அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப இந்தியாவிலேயும் அந்த மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நாகஜோதி.